الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை பிழையாக புரிந்து பிழையான முறையில் பொதுமக்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு வழிகாட்டிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய எம் சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த தலைப்பிலே தொடராக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைய தினமும் நேற்றைய தொடர் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஜஹ்மியாக்களுடைய அந்த கொள்கைக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய சில வசனங்களையும் அதற்கு மாற்றமாக வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்களையும் பார்த்தோம். அதே தொடரிலே இன்றும் அந்த அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன அந்த வாதத்திற்கு அவர்கள் எடுத்து வைத்த மற்றொரு ஆதாரம், அந்த ஆதாரமும் அது எப்படி தவறாக புரியப்பட்டிருக்கிறது, அதற்கு மாற்றமாக வரக்கூடிய வசனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில நபிமொழிகள் சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்பதோடு சேர்த்து பார்த்து கொள்ளலாம். அதற்குள் உள்படுவதற்கு முந்தி என்னுடைய ஆரம்ப உரையிலே சொல்லியிருந்தேன், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த நபியை அனுப்புகின்ற போது அந்தந்த நபியினுடைய சமுதாயம் பேசிய பாஷையில் அனுப்பி வைத்தார். அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் அரபு பேசினார்கள். அரபு பாஷையிலே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பாஷைக்கும் அந்த சமூகம் பேசுகின்ற வழக்குக்கேற்ப கருத்து வருகிறது. உதாரணங்கள் கூறுவது எல்லா பாஷையிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டால் சில உதாரணத்தை சொல்லிவிட்டு நாம் பின்னர் நுழைகின்ற ஆதாரத்திற்குள். ஒரு அரசன் இருக்கிறார். உதாரணமாக இப்போது ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. ரஷ்யாவிலே ஒரு யுத்தம், உக்ரைன் நாட்டுக்கு ஒரு யுத்தம். இந்த நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் எதற்கு உதவி செய்கிறது? உக்ரைனுக்கு உதவி செய்கிறது. அப்போ உக்ரைனுடைய படைகளை நோக்கி உக்ரைனுடைய ஜனாதிபதி சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களோடு நான் இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னால் அதில் கருத்து என்ன? அதில் கருத்து என்னங்க? இவங்க போகிற இடத்தெல்லாம் அவரும் போறார் என்ற கருத்தா? உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு உதவி அளிப்பேனுங்கிற கருத்தா? எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருவர் அவர் சொன்னார், நான் எல்லா இடத்திலும் நான் வருவேன் என்று, எல்லா இடத்திலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். எனவே அந்த ஒவ்வொரு இடத்திலும் இவரும் இருக்கிறார் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு பாச தெரியா என்று சொல்லுவோம். அதுமாதிரி யூரோப்பியன் யூனியன் சொல்கிறது, உங்களுக்கு நாங்கள் முழுமையாக உங்களுடன் இருக்கிறோம் என்று உக்ரைனை பார்த்து சொல்கிறது, உங்களுடன் இருக்கிறோம். அப்போ என்ன கருத்து வரும்? அவர்கள் அப்படியே வந்து உக்ரைனிய படையோடு அப்படி ஒன்றாக நின்று அவர்களும் போராடுகிறார்கள் என்ற கருத்தா? இல்லை, உங்களுக்கு நான் எப்போதும் உதவியாக இருக்கிறேன் என்ற கருத்தா? பாசை, அந்த பாசைக்கு ஒரு கருத்து விளங்குதா இல்லையா? உங்களுடன் உதவியாக இருக்கிறேன். சரி, அந்த அடிப்படை புரிந்து கொண்டால் இது மாதிரி அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஹாரூனை பிர்அவுனிடம் போகுமாறு கட்டளையிட்டார். அல்லாஹ் என்ன சொன்னான் அவர்களை நோக்கி? லா தகாஃபா, நீங்கள் பயராதீர்கள், இன்னனி மஅக்குமா,
நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார். அப்ப நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றால் அல்லாவும் அவரோடு அந்த இடத்துல மூசா இருக்கிற இடத்துல அல்லாவும் இருக்கேன் என்று புரிந்தால் இந்த புரிதல் எது மாதிரி என்பது உங்களுக்கு வழங்கும். இதில் என்ன விசேஷம் என்றால் இன்னனி மாக்குமா என்ற அந்த துண்டோடு அல்லாஹ் பின்னுக்கு ஒரு துண்டை விளக்கமாக சொல்கிறான். நான் சொன்னது மாதிரி, நான் சொன்னதற்கு இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அல்லவா? அதனால் என்ன சொல்கிறான்? இன்னனி மாக்குமா அஸ்மாஉ வாரா, நான் இந்த இருவருடன் பார்த்து கொண்டும் செவியுற்று கொண்டும் இருக்கின்றேன் என்று சொல்கிறான். முந்துண்டை எடுத்து பின்துண்டை விட்டால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வும் அவரிடத்தில் இருக்கிறான், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்றதுக்கு நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் மூசாவோடு சொன்னானா? அப்ப அல்லாஹ் அங்க இருக்கான் என்ற கருத்து தானே என்று விளங்கினால் இந்த விளக்கத்தை நின்று சொல்ல. இது பாசை விளங்கியதா பாசை விளங்காத குழப்பமாக. சொந்த பாசை விளங்கினால் மற்ற பாசையை விளங்கத்தானே வேணும். எல்லா பாசையினுடைய நடையும் அதுதான். இதுல தெளிவுபடுத்துகிறான், நான் உங்களுடன் செவியுற்றவனாகவும் பார்த்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த வானம் பூமி இவைகளுக்கிடையில நடக்கக்கூடிய அனைத்தும், கடலின் கீழ் நடக்கக்கூடியது, இருட்டில் நடக்கக்கூடியது எல்லாற்றையும் யஅலமு சிர்ரக்கும் வ நஜ்வாக்கும், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், அனைத்தையும் பார்த்தவனாக இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? யா அல்லாஹ் எனக்கு பயமா இருக்குது, அதனால கூட ஹாரூனையும் சேர்த்து அனுப்பி வை என்று சொன்னார். ஏற்கனவே அவன் என்னை தேடிக்கிருக்கான், பிறகு என்னை கொலை செஞ்சு போட்டுருவான். அப்ப அல்லாஹ் சொன்னான், பயராதீர்கள், நான் உங்களோட பார்த்து நடக்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் இது என்ன விளங்கும்? ஒரு அரசன் சொன்னால் விளங்குதா இல்லையா? அரசனுக்காவது எதையாவது பொருள்களை வைத்து தான் பார்த்துக்கிருப்பான். அல்லாஹ் அவன் எங்கிருந்தாலும் அடியார்களின் செயல்களை 100% அடியான் விளங்காட்டியுமா பார்த்துக்கிருக்கான். இப்போ உங்களோட மனசுல ஒவ்வொன்று உதித்துக்கிருக்கும், உங்களுக்கே நினைப்பில்லாமல் இருக்கும் நேத்தியால. ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் உங்களுடன் என்று சொன்னால் அவடத்த அல்லாஹ்வே அந்த இடத்துல இருக்கான் என்று கருத்து கொடுத்து விட்டார்கள். இது ஒரு உதாரணம். இரண்டாவது இன்னொரு உதாரணம், அதே மாதிரி ஒரு உதாரணம். ஒரு கட்சிக்காரர் அடுத்த கட்சிக்காரர்களோடு, ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சிக்காரர்களோடு அவருடைய கொள்கையில ஒன்றுபட்டார். இப்ப அவர் சொல்றார், நான் உங்களுடன் தான் இருக்கேனுங்க, நான் உங்களுடன் தான் இருக்கேன் என்று சொன்னால் அது கருத்து என்னங்க? அந்த கட்சிக்காரர்கள் போற இடம் எல்லாம் இவர் இருக்கார் என்று கருத்தா? உங்களுடைய கருத்தில் நான் ஒன்றுபட்டிருக்கேன் என்று கருத்தா? பாஷையில் என்ன கருத்து கொடுப்போம்? உங்களுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன், உங்களுடைய ஒப்பீனியன் இருக்கிறேங்கிற சாதாரணமாக விளங்குமா இல்லையா? விளங்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அது மாதிரி இன்னொரு உதாரணம். ஒரு அதிபர், ஒரு ஸ்கூல் அதிபர், அவர் ஸ்கூல்ல ஃபுல்லா சிசிடிவி கேமரா பூட்டிருக்கார். எனது பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை அவதானிக்கிறது. ஆபீஸில் இருந்து பார்த்துக்கிருப்பார். காலையில் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு புத்தி சொல்லார். புத்தி சொல்லும் போது சொல்லார், பிள்ளையால் உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிறீங்க, எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிறீங்க. அதனால நான் உங்களோட இருக்கேன், நீங்க ஏதாவது செய்தால் அங்க நானும் இருக்கேன்றதை நினைச்சு வச்சுக்கு நடங்குங்க. இப்படி சொன்னால் அது கருத்து என்ன? மாணவன் என்ன வழங்குவார்? மாணவன் சொல்லுவான், எவனாவது ஒரு மாணவன், குறைஞ்ச புத்தி உள்ள மாணவன், ஒரு 5 வயசு பிள்ளை, அவனுக்கும் இந்த காலத்தில் வழங்கும். அந்த கமராவில் பார்த்துக்கிறீங்க சரியா? நாம
அதிபர் ஒருவர் பக்கத்தில் இருக்கான்னு நினைப்போட இருக்கணும் என்று 5 வயசு பிள்ளைக்கு விளங்குமா இல்லையா? அந்த 5 வயசு பிள்ளை செல்லுமா, டே இவரது அதிபர் இருக்காரா, அந்த ஆள் சென்னாரலா, என்ன அந்த ஆள் சென்னார், நான் உங்களோட இருக்கேன் என்று நினைச்சுக்கிறீங்க என்று சொன்னார், அதனால் இவரது அதிபரும் இருக்கார், ஒரு வேஷத்தில் இருப்பார், இவரத்தையும் இருக்கார் என்று டொய்லெட்டுக்கு போகிற பிள்ளை என்று இவரத்தையும் அதிபர் இருப்பார் என்று ஒரு பிள்ளை நினைக்குமா, சொல்லுமா? அந்த பாஷையில் அந்த கருத்து வராது. இதே பாணி தான் அரபு பாஷையிலையும், இதே பாணி தான் இங்கிலீஷ் பாஷையிலையும், அதே பாணி தான் குரப் பாஷையிலையும், உலகத்தில் இருக்கிற அனைத்து பாஷையிலையும் இப்படித்தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், இவர்கள் அரபில் விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் அரபு பாஷையே அவர்கள் ஒரு துண்டை எடுத்து அதை தவறாக விளங்கி அதன் முன்துண்டையும் விட்டு பின்துண்டையும் விட்டு அதன் மூலமாக அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கும் என்று சொல்ல வந்து விட்டார்கள். இப்போ நான் எடுக்கிறேன், அவர்கள் காட்டக்கூடிய இன்னொரு ஆதாரத்தை எடுக்கிறேன். சரியா? பாருங்கள், அதில் என்ன வருகிறது என்றால், மாயக்கூனு மின் நஜ்வா சலாதத்தின் இல்லாஹுவ ராபியும், சூரத்துல் முஜாதலா ஆயத்து 7. உங்களில் 3 பேர் பேசிக்கொண்டிருந்தால் அங்கு 4வதாக அவன் இருக்கான். நீங்க 5 பேர் பேசிக்கிருந்தால் அங்கு 6வதாக அவன் இல்லாமல் இல்லை. அதைவிட குறைவாகவோ அல்லது அதைவிட கூடுதலாகவோ நீங்கள் இருந்தால் அங்கே அவனும் இருக்கான். நீ எங்க இருந்தாலும், நீங்கள் எங்க இருந்தாலும் அங்கே அவன் இருக்கான். பின்னர் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளையில் அவன் செய்ததை அறிவான் என்று இந்த வசனம் பெரியதா? வந்தா 3 பேர் இருந்தால் 4வது அங்கே அல்லாஹும் இருக்கான், அவனுக்கு அல்லாஹும் இருக்கான் என்று கொடுத்தார்கள். 4வது அங்கே அல்லாஹ் இருக்கான். 5 பேர் இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் 6வது ஆள் அவனுக்கு இருக்கான் என்று அல்லாவே அவனுக்கு இருக்கான்னு கொடுக்குறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இப்போ நான் இந்த சொன்ன வசனம் இருக்கலாம், அது முழு வசனம் இல்லை. நான் காட்டின உதாரணம், அந்த உதாரணமாக இருக்கும் பாருங்க. வசனம் எப்படி தொடங்கும் தெரியுமா? அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நீ பார்க்கவில்லையா, அல்லாஹு தஆலா வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அறிகின்றான் என்றுதான் தொடங்குது. வானங்கள் 7 வானம், அதில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான். 3 பேர் இருந்தால் அங்க 4வது யார் இருக்கான்? அல்லாஹ் இருக்கான். நீங்க ரகசியம் பேசுறீர்கள், இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுவீர்கள், அங்க அல்லாஹ் இருப்பான். அல்லது ஒரு பாவத்தை காட்சிக்கிறீர்கள், சரியா, அங்க அல்லாஹ் இருக்கான் என்றால் என்ன கருத்து? அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அறிவோடு சம்பந்தப்படுத்தி அவன் கதைக்கிறான். நான் அறிந்தவனாக அங்கே இருக்கேன் என்று அல்லாஹ் அறிவோடு சம்பந்தப்படுத்தி பின்னரும் என்னத்தில் வசனத்தை முடிக்கிறான் என்றால், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லா விடயங்களையும் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால அல்லாஹ்விடத்தை இல்லை, நாம் ரகசியமாக எல்லாத்தையும் கூட்டம் போட்டு முடிக்கலாம் என்று சதி திட்டவும் வேண்டாம், அல்லது பாவம் செய்யவும் வேண்டாம். 4வதா அல்லாஹ் இருக்கான்னு நினச்சிக்கோங்க. தமிழில் சொன்னால் விளங்குதுன்னு அவருக்கு அவரவரை பாஷை விளங்குது. ஆனால் இந்த சமுதாயத்தில் நடந்த இந்த சமுதாயத்தை வழிகாட்டில் செலுத்திய உலமாக்கள் என்கிறவர்கள் அவர்களுக்கு ஏன் புரியவில்லை அவருடைய சொந்த பாஷை என்று கேட்டால், காரணம் வேற்று மத கோட்பாடு, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற வேற்று கோட்பாடுகளை படித்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்து விட்டு அந்த தத்துவத்திற்குள் இருந்து கொண்டு அதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் இதே கருத்து இருக்கிறதா என்று தேடுகிற போது அவனுடைய வீவுக்கு அதாகப்பட்டது. அப்படியே ஏனைய வசனங்களை பார்க்காமல் அப்படியே சொல்லிவிட்டார். அன்பிற்குரிய சகோதரி, ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்கள். சூரத்துல்
ஹதீத். 4வது வசனம், அவனே வானங்கள் பூமியை 6 நாளையில் படைத்தான், பின்னர் அவன் அரிசிக்கு மேல் ஆகிவிட்டான். பின்னர் எங்க ஆயிட்டானா? அரிசிக்கு மேல் ஆயிட்டான். சரியா? வானங்களை பூமியை படைத்து அவன் அரிசிக்கு மேல் இருந்தால் வானத்தில் பூமியில் உள்ளவனுக்கு தெரியாம இருக்கும் என்று நினைக்கலா என்ற கேள்விக்கு அவன் தொடர்ந்து செல்லான். அவன் அரிசில இருந்தாலும் பூமியில் நுழைவதையும் அறிவான், பூமியிலிருந்து எது வெளியிறங்கிறதையும் அறிவான். பூமியில இருந்து ஒரு பயிர் முளைக்குதா அதையும் அறிவான். ஒமா எஞ்சிலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறங்கியதையும் அறிவான். ஒமா யருஜு ஃபீஹா, அதில் ஏறுவதையும் அவன் அறிவான். வஹுவ மாக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப எதோடு டச் பண்றான்? எங்க இருந்தாலும் உங்களோடு இருக்கான் என்கிற எதோடு டச் பண்றான்? அவனுடைய அறிவோடு, பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்றுதான். அவன் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் பார்த்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் என்று அல்லாஹ் அறிவோடு தொடர்பாக்கி சொன்னானே தவிர அவனை பற்றி மட்டும் சொல்லுகிற போது அவன் அரிசி மேல் இருக்கான். அதுல 2 விடயமும் வந்துட்டு. சூரத்துல் சஜதா இந்த வசனத்தை பாருங்க, என்ன கொஞ்சம் ரொம்ப கிளிய பிக்சரா வரும். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், ஆயத்து 5வது வசனம். வானத்திலிருந்து பூமி அளவில் அவன் காரியங்களை நிர்வகிக்கிறான். ثم يعرج إليه في يوم كان مقداره 1000 سنة مما تعدون, நீங்கள் கணக்கிற பிரகாரம் 1000 வருஷங்கள் கொண்ட ஒரு நாளில் பின்னர் அவன் அளவில் உயர்ந்து செல்கிறது. என்னையா? அல்லாஹ்வின் அளவில் பூமியிலே நடக்கக்கூடிய விடயங்கள் எங்கே போகுதாம்? அல்லாஹ்வின் அளவில் மேல் நோக்கி போகிறது. அல்லாஹ் எங்க இருக்கான்? வானில் இருந்து பூமி வரை உள்ள விடயங்களை அவன் அங்கிருந்து நிர்வகிக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். பின்னர் அவன் அளவிலே உயர்ந்து செல்கிறது என்கிறான். அப்ப எல்லா இடங்களிலும் அல்லாஹ் இருக்கான் என்றால் என்னத்துக்கு அவன் அளவில் உயரணும்? இந்த வசனம் என்னத்தை சொல்லுது? நேற்று சில வசனங்களை சொன்னேன். என்ன வசனம்? வானத்தில் இருப்பவனை பற்றி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்களா என்று. இது கங்கால இன்னொரு வசனம், சூரத்து சூரா 51வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனோடு பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. எவருக்கும் பேச இயலாது. இல்லா வஹ்யன், ஒன்று வஹி அறிவிக்கணுமா, அப்படித்தான் அல்லாஹ் பேசுவார். அப்ப அல்லாஹ்வுடைய செய்தி ஜிப்ரீல் மூலமாக மலக்குமார் மூலமாக வரும். இடையில ஒரு வஹி வரும், தூதர் ஒரு நூலாக வரும் ஒன்று. அவ் மின் வராஇ ஹிஜாபின், அல்லது திரைக்கு பின்னால் இருந்து, திரைக்கு பின்னால். அப்ப அல்லாஹ் திரைக்கு பின்னால் இருந்து பேசுறான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனார்கள். நேற்று சொன்னேன், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கான் என்றால் ரசூலுல்லாஹ் ஏன் 7 வானம் கடந்து மேல் நோக்கி போனார்கள்? அதற்கு பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசினார்களா இல்லையா? ஜிப்ரீல தொடர்பு இல்லாமல். அவனத்த ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் என்ன இருந்தது? திரை. ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ரப்பை கண்டீர்களா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எப்படி காண முடியும்? ஒளிக்கு மேல் ஒளியே. அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒளியிலான திரைகள். அந்த திரை நீக்கப்பட்டால் முன்னுக்கு இருக்கிற எல்லாம் இணைஞ்சிரும், எல்லாம் கரிய பேய்த்திரும். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கான்? எல்லா இடத்திலும் இருக்கானா? அல்லாஹ்வோடு பேசுவதற்கு ரசூலுல்லாஹ் 7 வானம் கடந்து என்னத்துக்கு போகணும்? அந்த ஹதீஸுக்கு அவர்களுக்கு பதில் இல்லை. அதற்கு என்ன சொல்வார்கள்? 2 பதில். ஒன்று, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள என்றார்கள். ஏன்னா புத்திக்கு படுவதில்லை, விளக்கம் சொல்ல இயலாது. இல்லாட்டி சம்பந்தம் இல்லாமல் என்னத்தையோ காய்ச்சி முடிச்சிருவார்கள். சரி, இப்ப அனஸ் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எப்படி வழங்கினார்கள்? ஏற்கனவே நான் ஒன்றை சொல்லிட்டேன். சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி தான் ஈமானுடைய விடயத்தில் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் என்ன செய்தான்? சொல்லியிருந்தான். அப்பா நேர்வழி என்று சொல்லியிருந்தான். அந்த பெரியார் இந்த பெரியார், அந்த அவுலியா இந்த அவுலியாங்கிறல்ல, எல்லா அவுலியாவை விட பெரிய அவுலியா, எல்லா பெரியாரை விட பெரியார் சஹாபாக்கள். அது எல்லோரும் ஒத்துக்கொண்டு அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள். பாருங்கள் ஹதீஸை, முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ஜெய்னப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு நபியல்லாஹுடைய மனைவி. அவ சொல்றா, அவ அல்லாஹ்வினால் ரசூலுல்லாஹ்விற்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்பட்ட பெண். ஒலிகாரராரு? அல்லாஹ். ஜெய்னபு ஏற்கனவே ஜெய்தை முடித்திருந்தார். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த மகன் முடித்து தலாக்காயிட்டு, வளர்ப்பு மகன் மகனாக மாட்டார். அது அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் இந்த மூட நம்பிக்கை, வளர்த்தால் பிள்ளையை வளர்த்தால், பால் ஊட்டாமல் ஒரு பிள்ளையை வளர்த்தால் மகன் என்று எடுக்கிற கலாச்சாரம் அன்று இருந்தது. இன்றும் எங்களுடைய எத்தனை உம்மாமாரும் பாப்பாமாரும் அப்படி வளர்க்கிறார்கள். அது ரொம்ப பெரிய கொலை. பால் ஊட்டாமல் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பாப்பாக்கு அந்த பிள்ளை அஜ்னபி, அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த உம்மாக்கு அந்த பிள்ளை அஜ்னபி. அது பருவ வயது அடைந்தோடும் பிரிச்சிடணும். அது மகன் என்று சொல்லி எல்லாம் வச்சிருக்கல, அது மார்க்கப்படி குத்தம். அதை அல்லாஹு தஆலா நபியலாவுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை வளர்க்க வச்சு அவர் அந்த பிள்ளையை மகன் என்று இருந்து பிறகு அல்லாஹ் மகன் இல்லை என்று ஆக்கி அந்த சட்டத்தை மொத்தமாக இல்லாமல் ஆக்கி விட்டான். அவருக்கு சொத்திலும் பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். இடையில் இந்த சப்ஜெக்டை சொல்லி விடுறேன். சரி, இப்போ அந்த ஜெய்னபை மகன்ற பொஞ்சாதி தலாக் சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹு தஆலா ஒரு யதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக கல்யாணம் முடிப்பிக்கிறார். குர்ஆன் வசனத்தை இறக்கி, ஜெய்து தன் தேவையை முடித்து விட்ட போது நாம் உமக்கு அவரை கல்யாணம் செய்வித்தோம். குர்ஆன் வசனம் வானத்திலிருந்து ஒகி வந்து கல்யாணம் முடிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்னபுடைய வீட்டிலே, அவ அங்க இருக்கு, அவருக்கு தெரியாது கல்யாணம் முடிஞ்சது. வலி சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல வாரது. அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டு ஜெய்னபுடைய வீட்டில் போனார்கள். இது ஜெய்னபுக்கு எப்படி சந்தோஷம் என்றா அதைத்தான் இப்ப செல்லவாரு. அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அன்ன ஜெய்னப பின்த் ஜஹ்ஷ் கான தஃப்கர் அலா அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகூல். அவ ஏனைய புஞ்சாதிமா ரொம்ப பேர் இருக்காங்கனே, மத்தாக்கள் அதுல 8 பேர் இருந்தாங்க. அவகிட்ட பெருமை அடிப்பவாம். எப்படி? உங்களை எல்லாம் உங்களுடைய குடும்பத்தாக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் வஸவ்வஜனி அல்லாஹு மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத், அல்லாஹ் என்னை 7 வானங்களுக்கு மேல் இருந்து கல்யாணம் முடிப்பித்தான். அல்லாஹ் எங்க இருக்கான்? எங்க இருந்து கல்யாணம் முடிப்பிக்கானா? 7 வானங்களுக்கு மேல் குர்சி, அதுக்கு மேல் அர்சி, அர்சிக்கு மேல் அல்லாஹ். முஸ்லிம் கிரந்தத்தில் வார ஹதீஸ் எவ்வளவு தெளிவாக வருகிறது. எப்படி நம்பி இருக்காங்க. அவ செல்வா என்னைய மனைவி மார்க்கத்தில். அப்போ அந்த மனைவி மாரில் நம்பிக்கை என்ன? அல்லாஹ் எங்க இருக்கான்? 7 வானங்களுக்கு மேல் இருக்கான்னு சொல்லி பெருமை அடிச்சுக்குவா. சந்தேகம் தானே? எவ்வளவு தெளிவாக வருகிறது. இதுதான் அவருடைய நம்பிக்கை. அவர்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த சஹாபாக்களின் நம்பிக்கை, ஒட்டுமொத்த தாபியீன்கள் என்று வாழ்ந்த இமாம்களின் நம்பிக்கை, தபவு தாபியீன்கள் என்று வாழ்ந்த அந்த வழியில் வந்த இமாம்களின் நம்பிக்கை. எப்போது இஸ்லாத்திலே ஜஹ்மியாக்கள் என்ற மூத்தசிலா சிந்தனையில் உருவானவர்கள் உருவானார்களோ, கிட்டத்தட்ட அந்த கொள்கை உருவாகி 1300 வருஷத்துக்கு மேலே. இப்போ மூதாதையர் வழி என்கிறலா எவ்வளத்த பல நடந்திருக்கு. ஜஹ்மி பின் சஃப்வான் இன்றைக்கு 1300 வருஷத்துக்கு முந்தி வந்த வழிகேடு, அவனிலிருந்து வந்த கொள்கை. சரி, அடுத்த ஹதீஸ் பாருங்கள், எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போ எப்படி விளங்கணும் ஹதீஸ்கள்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் எது? ஹதீஸ். வெறுமனே மொட்டையாக ஒரு வசனத்தை எடுத்து அதை வைத்து விளங்கினால் தவளியாறிடுவோம். அந்த குர்ஆன் வசனத்துக்கு நேர்பாடாக வேறு குர்ஆன் வசனம் பெறுகிறதா, ஹதீஸ்கள் விளக்கமாக வருகிறதான்னு பார்க்கணும் என்று சொன்னேன். புகாரில் வர ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலாயிகத்து யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். மலக்குமார்கள் வானலோகத்தில் இருந்து காலையிலும் மாலையிலும், ஏன்னா மலக்குமார்கள் காலையிலும் மாலையிலும் ரொட்டேஷனாக வந்து கிரிப்பாங்களாம். ஃபஜ்ருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் ஒன்றுபடுவாங்களாம். ஒரு சாரார் வருவாங்க, இவங்க போகிற நேரம் அவங்க வருவாங்க. அந்த டைம் என்ன நேரமா? ஃபஜ்ருடைய நேரமும் அசருடைய நேரம். சரியா? இந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஃபஜ்ரு தொழுகையினுடைய முக்கியத்துவமும் அசரு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர முக்கியத்துவமும். சரி, அதுக்கு அங்கால வர வார்த்தையை பாருங்கள். சும்ம யஅருஜு இலைஹி அல்லதீன பாத்து ஃபீக்கும். ஃபஜ்ருக்கு வந்துட்டாங்களா? ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம், மலக்குமார் வந்துட்டாங்க. இப்போ இரவு நைட் டியூட்டியில் இந்த மலக்குமார் இருக்காங்கன்னு அவர்கள் அவன் அளவில் மேல் நோக்கி போவார்கள். என்ன? அல்லாஹ்வின் அளவில் மேல் நோக்கி போவார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பான், அவனுக்கு இவருடைய செயற்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கு கேட்பானாம், என்ற அடியார்களை என்ன நிலையில நீங்க விட்டேல் என்று கேட்பானாம். அப்போது அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் அவரிடத்தில் போகிற போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், வருகின்ற போதும் தொழுது கொண்டிருந்தார்கள். எந்த நேரம்? அசருக்கு வருவாங்க, அப்பையும் மக்களை பார்த்தா ஜமாத்தா தொழுகிறாங்க. வழங்குதா? அவங்க டியூட்டி முடிகிறப்ப ஃபஜ்ருக்கு அப்ப தொழுகிறார்கள். இந்த ரெண்டு வக்துக்கும் பாடுறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம். லோருக்கு போகிற ரெஸ்ட்டுக்கு படுத்தமெண்டா எலும்பிக்கு அந்த அவைகளுக்குள்ளே மாறது கஷ்டம் என்று போட்டு கணக்க பேர் என்ன செய்கிறாங்க? ஊட்ட தொழுகிறாங்க. இன்னும் நம்முடைய குர்ஆன் சுன்னாவாதிகள் பக்கத்தில் பிஜாத்தி பள்ளி இருந்தாலும் பருவாயில் அவர்த்த நுழைஞ்சிக்குவாங்க. ஏண்டா ஒரு 10 கிலோமீட்டர் தானே வாரத்துக்கு சுன்னா பள்ளிக்கும் இதுக்கும் இடையில். இது அவையிற சரி, அதை நான் பேச விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரனே, அப்போ பாருங்க, இங்கே என்ன வருது? மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் இந்த பூமியில் நடந்த அந்த அடியார்கள் செய்த நல்ல செயல்களை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி போகிறார்கள். அல்லாஹ் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? இங்க மேலே இருக்கான். வானலோகத்தில் 7 வானங்களுக்கு அப்பால் அர்ஷிலே அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தம் நடந்தது. யூதர்களுடைய கோட்டை பிடிக்கப்பட்டது. அவர்கள் பிடிபட்டாக்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ அவர்களோடு சம்பந்தப்பட்டு அவர்களை சார்ந்த இஸ்லாத்தில் இருந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே முடிவை செல்லுமாறு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்களே சொல்லுங்கள் என்று விட்டு விட்டார்கள். அப்போது அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அதெல்லாம் இப்போ சொல்லிக்க நேரம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்ன சொன்னார்கள் என்றால், வார்த்தையை பாருங்கள், லகத் ஹகம்த ஃபீஹும் பிஹுக்மில் மலிக் மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறானே அரசன், அந்த அரசனின் தீர்ப்பை நீ இப்போது தீர்ப்பாக கொடுத்துள்ளாய். யார் சொல்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கிருக்கான் என்றால் அவன் 7 வானங்களுக்கு மேல் அரசியல் இருக்கான், அல்லது வானத்தில் இருக்கான். வானத்தில் என்றால் அதை நாடி சொல்லப்படுவது அரசு மேல் இருக்கான். அவன் அறிவினால் எல்லா இடத்திலேயும் சூழ்ந்திருக்கான். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கான் என்றால் அது எதோடு சம்பந்தப்பட்டது? அவனுடைய அறிவினால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மூசா நபிக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூட்டங்கள், ரகசிய கூட்டங்கள் எங்க நீங்க போட்டாலும் அங்கே 4வதாக அல்லாஹ் இருக்கான், அதை அறிந்து கொண்டிருக்கான் என்று சொல்லித்தான் குர்ஆன் அறிவை சம்பந்தப்படுத்தித்தான் அங்கே சொல்லுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அறிஞ்சிக்கிருக்கான், பார்த்துக்கிருக்கான் என்ற துண்டை விட்டு போட்டு நடுத்துண்டை மட்டும் எடுத்து விளக்கம் சொல்லி பாருங்க அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கான் என்றால், எங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போய் கடைசியா டொய்லெட் பக்குக்குள்ள அல்லாஹ் இருக்கான் என்று அல்லாஹ்வை வணங்க வேண்டி வரும். கடைசியா எப்படி வரும்? ஒருவன் தக்பீர் கட்டுறான், தக்பீர் கட்டிக்கு முன்னுக்கு தொழுகிறான். தொழும்போது பாருங்க முன்னுக்கு ஒருத்தன் நிற்கான். முன்னுக்கு நிற்கிறவன் என்ன நினைக்கான்? இவருக்குள்ள அல்லாஹ் இருக்கான், நான் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்க நினைக்கான். இன்னொருவன் ஒரு கல் சிலை ஒன்று இருக்கிறது, அவன் சிலையை நினைக்காமல் சிலைக்குள்ள அல்லாஹ் இருக்கான்னு நினைச்சுக்கு தொழுகிறான். இவன் சரியா பிழையா? என்ன எப்படி வரும்? இப்ப அவன் இதுக்குள்ள அல்லாஹ் இருக்கான்னு நினைக்க போறான். இது யார் சொல்லி தந்தது? இது எங்கிருந்து வந்தது? அப்ப கடைசியாக அவர்கள் கல்லை வணங்குகிற போதும் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்றுதான் நான் வணங்கினேன் என்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களின் மேலுள்ள அல்லாஹ்வைத்தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களே தவிர ஒவ்வொரு முன்வந்த நபிமார்களும் அதைத்தான் அறிமுகப்படுத்தினார்கள். எனவே இது தொடர்பாக கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வந்த இமாம்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள் என்ற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 500 இமாம்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வந்த தாபீன்கள், தபௌ தாபீன்கள் லிஸ்ட், இவர்களை வாழ்ந்த ஒவ்வொரு இமாம்களில் கூற்றுகள், அவர்கள் சொன்ன கூற்றுகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா, அவர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், 7இன் பிற்பகுதி. அவர் இணைஞ்சிருக்கார். அந்த இமாம்கள் எல்லோருடைய பெயரும் யார் என்னென்ன கிதாபில் சொல்லியிருக்காரு, ஒரு கிதாபை எழுதி வச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதில் என்னென்ன இமாம்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியையும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் எதை சொன்னது என்பதை சஹாபாக்கள் புரிந்தார்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்களான நல்ல இமாம்கள் புரிந்தவைகளை சேர்த்து நாம் விளங்குகிற போது அது இன்னும் மிக உறுதியாக இருக்கும். நாம் பேசுகின்றதனுடைய நோக்கம், விரிவாக செல்ல நோக்கம், இந்த வசனங்களை தவறாக புரிந்து வழிகட்டு போன எமது சமுதாயத்தினர் அல் குர்ஆனை விரிவாக அறிந்து புரிந்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்ன போது இது இவர்களுடைய கருத்தம்பார்கள். அதனால்தான் எங்களுடைய கருத்தல்ல, ஒட்டுமொத்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வந்த இமாம்களின் கருத்து, வழிகட்டு போன அறிஞர் என்று சொன்னவர்களின் கருத்தல்ல என்பதை புரிவதற்காக அதோடு சேர்த்தும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சில விடயங்களை முன்வைக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.